Hi everyone, today I am going to talking about KYC. What is mean by KYC? KYC ஏன் கட்டாயம்? KYC என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க? KYC எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். KYC ஃபுல் ஃபார்ம் நோ யுவர் கஸ்டமர். KYC அப்படின்னா என்ன? நீங்கள் பேங்க்கில் ஒரு கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த கஸ்டமர் அப்படின்னு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிள், இந்தியன் பேங்க்கில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேங்க்குக்கு ஒரு கஸ்டமர், நீங்கள் தான் அந்த கஸ்டமர் அப்படின்னு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கேஒய்சி ஏன் கட்டாயம் அப்படின்னா சீட்டிங், அப்புறம் ஸ்கேம், இந்த ஃபேக் அக்கௌண்ட் இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. கேஒய்சி எங்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா பேங்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கிரிப்டோ பிளாட்ஃபார்ம்ஸு, யூபிஐ இந்த மாதிரியான செக்டார்ஸ்லாம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கேஒய்சி பண்ணுவாங்க. கட்டாயம் கேஒய்சி பண்ணியிருக்கணும் அப்படின்றது ஆர்பிஐ ரூல்ஸில் இருக்குது. கேஒய்சிக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஐடென்டி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு, ஃபோட்டோகிராஃபு, அப்புறம் சிக்னேச்சரு. இப்போது ஐடென்டி ப்ரூஃபில் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ். அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற லிஸ்ட்டில் நீங்கள் ஆதார் கார்டில் சரியான டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு, இந்த மாதிரி கேஸ் பில்லு, வாட்டர் பில்லு ஏதாவது ஒன்று இன்க்ளூட் பண்ணணும். கேஒய்சியில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல், ஒன்று டிஜிட்டல். ஃபிசிக்கலாக பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கே போய்ட்டு உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆன்லைன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கேஒய்சி ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணிக்கலாம். ஆதார் சீடிங்க்கு கூட நீங்கள் ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணிக்கலாம். பேங்க்கில் போய்ட்டு லைனில் நிற்கணுன்ட்டு அவசியமே இல்லை. ஆதார் சீடிங்லாம் உங்கள் மொபைல்லே பண்ணிக்கலாம், இல்லை சிஸ்டமில் வீட்டில் இருந்தால் பண்ணிக்கலாம். ஃபுல் கேஒய்சி அண்ட் ப்ராசஸ் மினிமம் கேஒய்சி அப்படின்னு இருக்குது. ஃபுல் கேஒய்சி பார்த்திங்கன்னா சர்வீசஸ் லிமிட் இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் லிமிட் இருக்கும். ஃபுல் கேஒய்சி பார்த்திங்கன்னா நோ லிமிட்டு அண்ட் ஃபுல் ஆக்சஸ் டு சர்வீசஸ். பார்த்திங்கன்னா 1 lakh 2 lakh வரைக்கும் தான் லிமிட். அதான் மினிமம் கேஒய்சியில் 1 lakh ஆர் 2 lakh வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு லிமிட் இருக்கும். ஃபுல் கேஒய்சி பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது, லிமிட் இருக்காது. எவ்வளோ நாளையும் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் கேஒய்சி யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸு, இந்த க்ரோரில் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான லிமிட்டு நோ லிமிட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கேஒய்சி செய்யலை அப்படின்னா என்னலாம் ஆகும், கேஒய்சி அப்டேட் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணலாம், டிரான்சாக்ஷன்ஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க, சர்வீசஸும் உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் பிளாக் ஆகிடும். நீங்கள் எப்போ கேஒய்சி அப்டேட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு திரும்ப ரீஆக்டிவேட் ஆகும். நீங்கள் ஆதார் சீடிங் பண்ணலனாலையும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். கேஒய்சியோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணத்துக்கு பாதுகாப்பு, அப்புறம் நம்பிக்கை, அப்புறம் லீகலாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போது ஒரு அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் ஸ்கேம் பண்ணி அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை வாங்காமல் கூட இருக்கலாம். கிடைக்கும், இல்லைனா கிடைக்காம போகலாம். இப்போது இந்தியன் பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இந்தியன் பேங்க்கே டோட்டலாக ஸ்கேம் ஆகி இல்லை லாஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போது 1 lakh கஸ்டமர் இருப்பாங்க. ஒரு இந்தியன் பேங்க்கு எக்ஸாம்பிள் 1 lakh இல்லைனா 2 lakh கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1 lakh 2 lakh கஸ்டமர்ஸுடைய அமௌண்ட்டுக்கு யார் பொறுப்பு அப்படின்றது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.